Good morning students. 11th business maxல 3rd chapter analytical geometry பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் exercise 3.6ல 4th sum நாம் பார்க்க போகிறோம். பாருங்க 4th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the coordinate of the focus. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா focus, vertex, equation of the directrix, axis and the length of lattice rectum of the parabola அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு பேரபோலா கொடுத்துட்டு பேரபோலா ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்க, வெர்டெக்ஸ் கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க, ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் த லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -16y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. ஓகேங்களா, இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். ஓகேங்களா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4y அப்படிங்கிறது டவுன்வேர்ட். சரிங்களா, இப்படி இருக்கும். இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இது வெர்டெக்ஸ் பாயிண்ட் v ஆஃப் 0,0. சரிங்களா, அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0,a. ஃபோக்கஸ் வந்து 0,-a. ஓகேங்களா, y ஆக்சிஸ் அப்படிங்கிறது மைனஸில் இருக்குது. சரிங்களா, அப்போ 0,-a ஃபோக்கஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா y = a. டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா y = a. அடுத்து இந்த ஃபோக்கஸுக்கு இதுதான் வந்து சரிங்களா என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் தான் y = a அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம். ஓகேங்களா, லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம் பார்த்தீங்கன்னா 4a. சரிங்களா, இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு, இது வந்து அடுத்து என்ன ஃபோக்கஸ், இது வந்து ஃபோக்கஸு, எஃப்ங்கிறது ஃபோக்கஸ். ஓகேங்களா, விங்கிறது 0,0. சரிங்களா, இது ரெண்டும் பார்த்தீங்க சிமெட்ரிக்கல். ஓகேங்களா, இது என்ன ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் x = 0. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஒய் ஆக்சிஸ் x = 0. ஓகே, நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஃபார்முலா எழுதிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ f ஆஃப் 0,-a. ஓகே, ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க வெர்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0,0. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எழுதியிருக்குங்க, இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். அப்போ தேர்ட் ஒன் y = a. ரைட். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸ் x = 0. ரைட்டுங்களா. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம். ஓகேங்களா, அப்போ லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம் பார்த்தீங்க அப்படின்னா 4a. ஓகேங்களா, இந்த நம்ம 5 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். 5க்கு ஃபார்முலா எழுதிட்டேன். ஓகே, நம்ம பாருங்கள், இது வந்து எதோட கம்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா x² = -4ay கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்போ 4a = 16. அப்போ 4a = இது எல்லாத்தையும் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணுங்க, ஏங்கிறது மட்டும் தெரிஞ்சிடும். ஓகேங்க, இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணுங்க, ஏ வேணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாங்களா. இது ரெண்டும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 4a = 16. ஓகேங்களா, அப்போ 4 4s are 16. அப்போ a = 4. அப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டேங்க. இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்களா. அப்போ ஃபோக்கஸ் என்ன எழுதிருக்கீங்க, 0,-aங்களா. அப்போ f ஆஃப் 0,-a. அப்போ f ஆஃப் 0,-aங்கிறது என்னங்க 4. ரைட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் v ஆஃப் 0,0. ஓகேங்களா, ரைட், அதுதான். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் is
y ஈக்குவல் டு ஏ. ஓகேங்களா? அப்போ y ஈக்குவல் டு 4. ஃபோர்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா y ஆக்சிஸ் அப்படின்னா x ஈக்குவல் டு 0. ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா length of the latus rectum. ஃபார்முலா 4a. அப்போ 4 into 4 equal to 16. ஓகேங்களா? எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாங்களா? நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம். ஃபைண்ட் த வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ், ஆக்சிஸ் அண்ட் த லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம் ஆஃப் த பேரபோலா அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரு பேரபோலாவுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ பேரபோலோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நான் ஈக்குவேஷன் எழுதிடுறேன். y² minus 8y minus 8x plus 24 equal to 0. ஓகேங்களா? இப்போ இந்த y² கொடுத்துருக்கனால நம்ம y² equal to 4ax அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரலாம். இல்லை y² equal to minus 4ax அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரலாம். ஒன்று ரைட் சைட் கொண்டு வரலாம், ரைட் அப்வேர்ட் இல்லைனா லெஃப்ட் அப்வேர்டு கொண்டு வரலாங்க. சரிங்களா? இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகே, இது கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறேங்க. y² minus 8y ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறேங்க. இது எக்ஸும் கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் கொண்டு போகிறேங்க. minus 8x ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் 8x ப்ளஸ் 24 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் 24. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், y² minus 8y இதை 2 ஆல் டிவைட் பண்ணுறேங்க. 2 ஆல் டிவைட் பண்ணால் 4 2s are 8. அப்போ ப்ளஸ் 4² minus 4² ஈக்குவல் டு 8x minus 24. வேல்யூ மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ளஸ்ஸு ஆட் பண்ணி ஒன்று மைனஸ் பண்ணோம்னா வேல்யூ மாறாமல் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா இல்லை a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாங்கிறத தீர்மானிக்கிறது. அதாவது இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், அதாவது சைன், இங்கே ஒரு சைன், இதோட சைன் தான் தீர்மானிக்கும். ஓகேங்களா? மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ y மைனஸ், ஓகேங்களா, y மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 16 ஈக்குவல் டு 8x மைனஸ் 24. a² y² ப்ளஸ் b² 4² மைனஸ் 2ab. அப்போ மைனஸ் 4 2s are 8y வந்துருச்சுங்களா? ஓகே, அப்போ y மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேங்க. இங்கே 8x மைனஸ் 24 மைனஸ் 16 ஈக்குவலுக்கு அந்த போச்சுன்னா ப்ளஸ் 16. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8x மைனஸ் 24ல் 16 போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 8. இங்கே 8 காமனாக வெளியில் எடுத்துகிறேன். அப்போ x மைனஸ் 1, இங்கே y மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த y மைனஸ் 4 அப்படிங்கிறத நான் கேபிட்டல் Y அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். y மைனஸ் 4, ரைட்டுங்களா? இது கேபிட்டல் X அப்படின்னு எடுத்துக்க போகிறேங்க. கேபிட்டல் X ஈக்குவல் டு x மைனஸ் 1. அப்போ y² ஈக்குவல் டு 8x அப்படின்னு ஆயிடுது. என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா y² ஈக்குவல் டு 4ax அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது ரைட் அப்வேர்டு, சரிங்களா, வலப்பக்கமாக திறப்புடையதாக இருக்கிறது. ஓகேங்களா? y² ஈக்குவல் டு 8x அந்த ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இந்த டயக்ராம் போடலாங்க. இந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ y² ஈக்குவல் டு 8x, கேபிட்டல் Xங்கிறது x மைனஸ் 1 அண்ட் y ஈக்குவல் டு y மைனஸ் 4. இது ரைட், இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், ரைட் அப்வேர்டுங்க. இது பார்த்தீங்க v 0,0 வெர்டெக்ஸ். இது ஃபோக்கஸ் f ஆஃப் a, 0. ஓகேங்களா? இது டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா x ஈக்குவல் டு a. அப்போ v தெரியும், f தெரியும். அதுக்கு இது பாருங்கள், ரெண்டு சிமெட்ரிக்கல், சரிங்களா? அப்போ சிமெட்ரிக்கல் அப்படிங்கனால ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா x ஆக்சிஸ், y ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறேன், இது y² ஈக்குவல் டு 4ax கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? y² ஈக்குவல் டு 4ax அந்த இதை கம்பேர் பண்ண போகிறேன். y² ஈக்குவல் டு 4ax கம்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா
ஓகேங்களா. அப்போ கம்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 4a ஈக்குவல் டு 8, 4a ஈக்குவல் டு 8. அப்போ a ஈக்குவல் டு 4 2s are 8. அப்போ a அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2. நான் a கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஏங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, பாருங்கள், இது என்ன கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய்யில் கொடுத்துருக்காங்க. அது டேபிள் மார்க் போட்டுட்டு ஃபார்மேட் மாற்றிக்கிறோம் பாருங்கள். ஓகே, ஒரு டேபிள் மார்க் போட்டுட்டுங்க. ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் கம்மா ஒய். கேபிட்டல் எக்ஸுங்கிறது எக்ஸ் மைனஸ் 1, கேபிட்டல் ஒய்ங்கிறது ஒய் மைனஸ் 4. ரெஃபர் டு ஸ்மால் எக்ஸ் ஒய்க்கு மாற்றணுங்க. ஸ்மால் எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க, மைனஸ் இருந்துச்சுன்னா +1, அப்போ கேபிட்டல் எக்ஸ் +1. ஸ்மால் ஒய் வச்சுக்கோங்க, -4 இருந்துச்சுன்னா +4, அப்போ கேபிட்டல் ஒய் +4. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணுங்க. அப்போ வெர்டெக்ஸ், ஓகேங்களா. அப்போ வெர்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் 0,0, ஓகேங்களா. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபோக்கஸ் a,0. தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் y equal to 0, ஓகேங்களா. y equal to 0. அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்துங்க அப்படின்னா டைரக்டிஸ், டைரக்டிஸ். அடுத்து ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ் ரெக்டம், லேட்டஸ் ரெக்டம் ஃபார்முலா 4a, ஓகேங்களா. டைரக்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு -a, ஓகேங்களா. இப்போ சும்மா கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு மாற்றணுங்க. அப்போ கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய் இங்கே 0 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரப்போகுதுன்னு பாருங்கள். கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0. இங்கே 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன வருங்க, ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிறது 1. இங்கே ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு என்ன ஆயிருங்க 4 அப்படின்னு ஆயிருங்க. அப்போ 1,4, ஓகேங்களா. வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1,4 அப்படின்னு கிடச்சிருச்சு. ரைட். எஃப் a,0 ஃபோக்கஸ். அப்போ a அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிக்கோம், 2,0. அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ரைட்டுங்களா. கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0, ஸ்மால் எக்ஸ்க்கு மாற்றுங்க. அப்போ ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 2ன்னு கொடுத்தீங்களா 2 + 1 3, ரைட்டுங்களா. 0ன்னு கொடுத்தீங்களா y ஈக்குவல் டு 4. அப்போ ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் 3,4 அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ். ரைட். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ், ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 தான் இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 0 கொடுத்தோம் அப்படின்னா அப்போ ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு 4, ரைட்டுங்களா. இதுதான் ஆக்சிஸ். அடுத்து டைரக்டிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -a. அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு -aங்கிறது 2, ஓகேங்களா. அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அப்போ ஸ்மால் எக்ஸுங்கிறது என்ன ஆயிருங்கன்னா -2 + 1 -1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ரைட்டுங்களா. அப்போ -1 ஈக்குவலுக்கு எந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா x + 1 ஈக்குவல் டு 0. இதுதான் டைரக்டிக்ஸ். அடுத்து லேட்டஸ் ரெக்டம் 4a. அப்போ 4 × aங்கிறது 2, அப்போ 8, சரிங்களா. ஸ்மால் எக்ஸ் ஒய்யும் 8 தான் வரும், சரிங்களா. அப்போ நம்ம இது கொடுத்துருக்கிறது 5 மார்க் கொஷினுங்க. நம்ம ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுன்னா ஓகே. v ஆஃப் 0,0, அதாவது ரைட் அஃபேர்டாக இருந்துச்சு அப்படின்னா வெர்டெக்ஸ் 0,0, ஃபோக்கஸ் a,0, ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக்கல், சரிங்களா. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு 0. படத்தில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் இது ரெண்டு சிமெட்ரிக்கலாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு 0. டைரக்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு -a. டைரக்டிக்ஸுங்கிறது இதுதான், சரிங்களா. -a. லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம a மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. கேபிட்டல் எக்ஸ் ஒய்லேருந்து ஸ்மால் எக்ஸ் ஒய்க்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுதாங்க, ஓகேங்களா.